ஓகேப்பா. ஏன் நன்றி என்றால் காலையில் 9 மணியிலிருந்து நீங்க காத்திருப்பதை அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இருந்தாலும் உங்களை காக்க வைத்ததுக்காக மிக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலேஜை பற்றி நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு. அவர் விளக்கமாக விளக்கிடுவார். எனக்கு இப்போ கேள்வி பதில் இருக்குமா? லாஸ்ட் ஓகே. அப்போ கேள்வி பதில் அவர் காலேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. நான் ஊடகத்துறைக்கு சொல்லிக் கொள்வது, சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோடைய வாழ்க்கை முடித்துக் கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜ் அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள், மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றேன். எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் என் வாழ்க்கை. என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு கார் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது சொல்றாரு, இதோட பெரிய பணக்காரனா பேசாம இருக்கிறான், இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாலும் கூட கமெண்ட்ல பண்ணுவாங்க. நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன், படிப்பு இல்லாம, தாய் இல்லாம, தந்தை இல்லாம இந்த சென்னையில வந்து சாதிச்சு அதை சொன்னா என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிற காரணத்துக்கான தவிர என்கிட்ட ஒரு இருக்குதுங்கிறது காரணம் கிடையாது. அதை பெருமைப்படுத்திக் கொண்டு விடுவதற்காக இல்லை. மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கும் வாழ்றதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உண்மையா இருக்கணும், உண்மையா வாழணும், உண்மையாக இருக்கணுங்கிறது தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இளைஞர்களுடைய தன்னம்பிக்கையாக தான் இதெல்லாம். என்னால ஒரு படிப்பு இல்லாம, ஒரு தாய்தாது இல்லாம, ஒரு அனாதை சிறுவன் ஹோட்டல்ல ஒரு கிளீனரா இருந்து, சப்ளையரா இருந்து, சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால உயர முடியும் என்றால் ஒரு நாள் ஏன் உயர முடியாது? அந்த கேள்வியாக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படப்பிடித்து என் பிள்ளைகளுக்கு நான் காட்டிக் கொண்டிருப்பது, தமிழக பிள்ளைகளுக்கு இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டிருப்பது. ஏன்னா காலேஜ் படிக்க வச்சு கூட பிள்ளைங்க சில பேர் அப்பா அம்மாட்ட தகவல் பண்ணுவாங்க, எனக்கு என்ன சொத்து வச்சிருக்க, எனக்கு என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாரு, கல்யாணத்துல முறைப்பான். இப்படி காரணம் பெற்றோர்கள் உங்களை தாங்க முடியாது. குழந்தை பிள்ளைகளை தமிழ் நெஞ்சங்களை யாருமே குழந்தைகளை உங்களுக்கு கைகால்கள் தான் மிகப்பெரிய சொத்து, உங்க ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்க வாழ்க்கையை பெற்றோர்கள் உயிர் கொடுத்தார்கள். நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கழுவத்திலிருந்து, கைகால் புண் வந்ததுல இருந்து, நான் மசூதியில பசிக்கு நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக. எளிமையும் இருக்கணும், சைப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே நேரத்தில் வேகம் இருக்கணும், வேகம் இருக்கணும். அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி ஒரு சிந்தனைகள் பயணிக்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையெடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்க கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை காரணம் வீடு என்று சொல்வதற்கல்ல, உங்களுக்கும் அது கிடைக்கும். எதுவில்லாத தமிழ் செல்வத்துக்கே உழைத்தான் கிடைத்தா இவ்வளவு அறிவு மாற்றம் கொண்டு ஒரு படிப்பு, கல்வி, தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? அந்த வாழ்க்கைக்காக தான், உங்க தன்னம்பிக்கையாக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டுதான் இருப்பேன். எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமரமும் என் வாழ்க்கையில் இருக்காது. அதை என்னை பெருமைப்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம் தான் எனக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு. அதுக்காக நிறைய அன்பான இளைஞர்கள் எங்கே சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி அந்த கடையை உங்களை பார்த்து தான் வைத்தேன். நான் இந்த விஜய் டிவியில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. மீண்டும் சொல்ல தம்பி சொன்னாரு, இந்த இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு கறி இட்லி போட்டதுக்கு காரணம் நீங்க தான். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஊக்குப்பா இருக்க. என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம், நான் நடந்தால் பாடம் என்று சொல்றேன். என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல, ஒரு பாடம். அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிரியாணி கடையை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளவு சிரமம், எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்துல கடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன். என்னால் முடியவில்லை என்றால் உன்னால் ஏன் முடியாது?
என் தமிழ் பிள்ளைகளே, அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களால் முடியும், ஒன்னால் முடியும் என்றால் வேறு யாரால முடியும்? அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன். நான் இந்த ஆன்லைன் இதில் போட்ட உடனே ஒரு 4 நாள்லயே 18,60,000 பேர் விண்ணப்பித்திருந்தீர்கள். உடனே முடங்க சொல்லிட்டேன். இவ்வளவு அன்பும் ஆதரவு உங்ககிட்ட இருக்கும் போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோட இல்லை, எங்க மூர்த்தி சார் தலைமையிலும், எங்க செந்தில் சார் தலைமையிலும், எங்க ராஜா சார் தலைமையிலும், எங்களுடைய டீம் தலைமையில அடுத்த ஆண்டு 30 காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன். அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற காலேஜுக்கு ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்கள் இருப்பாங்க, நான் பணத்தை போட்டவர்கள். அத்தனை கேட்டகரிகளும் சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸில் இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியாக பிள்ளைகளை நான் கையாண்டு விடுவேன். நீங்க 3 மாசம் படிக்க வேண்டியதுன்னா என்கிட்ட 1 மாசமே போதும், உங்களை தேர்த்திடுவேன். அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நான் பாடம் எழுதியிருக்கின்றேன், உள்ள ஆலோசனை இருக்கின்றேன். அதனால நீங்க பயன்படக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிறுவனத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போது 10,000 சம்பளம் 5,000 சம்பளம்லாம் கிடையாது. நீ படிக்க இந்த காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும் போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா 40,000 80,000 வரைக்கும் போக முடியும். என்னோட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க. அதுக்கு ஏன்டி வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம சேலம் வராரு உலகம் எங்கும் 2,000 கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிளைகள் ஒரு 50 கிளைகள் 50 கிளைகள் வேலை நடக்குது. லண்டன், ஈஸ்டாமு, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால நீங்க விரைவில் நம்ம காலேஜில் சென்று விரைவில் பணியில சேரலாம். இது அரசு வேலை வாய்ப்பு இருக்கு, கப்பல் வேலை வாய்ப்பு இருக்கு, ஓட்டல் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள். அவரு சொல்ல வேண்டிய உங்க கேள்விக்கு நான் பதில் இருக்கின்றேன். இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரையும் நான் இன்னும் கூட அறிவிச்சிருக்கேன். பீஸ் கூட இல்லையா, உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன். யாருமே நல்ல முறையில பயன்படுத்திங்க, உண்மையா இருக்க. நான் உதவுடைய என் உதவியை யாரும் கேள்வியோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும், மொழி வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் சேலம் ஆர்ஆருடைய குழுமத்திற்கு அவருடைய தலைவர், துணைத் தலைவர், அவங்களுடைய செயலாளர் உண்டவர்கள், நண்பர்கள் செந்தில் அண்ட் ராஜா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக இந்த 37 இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் சாரோட உழைப்பை பற்றி அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அவரோட உழைப்பு இன்னும் ஒரு பக்கம் அவர் தான் இப்படி வளர்ந்த வழியை சொன்னார், வழியோடு சொன்னார். நான் இப்படி எல்லாம் என்னோட கரியரில் நான் ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பிரான்ச் மேலே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் லெவலில் நான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு தமிழ் மண்ணிலேருந்து பிறந்து ஒரு தமிழர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷில் ஒரு ஏழை கூட ஒரு பிரியாணி சாப்பிடலாம், ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரியாணியை மிகைப்படுத்தி பார்க்காம எளிமைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த கேட்ரிங் காலேஜ் பற்றி அவருக்கு ஒரு ஆசை எப்படி எனக்கு தெரியல. நண்பர்கள் என்ன சேலம் ஆர்ஆர் they want to establish a பிரியாணி ஷாப்ல கேட்ரிங் காலேஜுக்கு வரணும், அது ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரீம், அவங்களோட விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்கும் எப்பயுமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. மோர் தென் 20 இயர்ஸாக எனக்கு இது மேலே ஒரு தீராத ஆசை உண்டு. பட் எல்லா கேட்ரிங் காலேஜ் இருக்கு, நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, டொமஸ்டிக்காக நிறைய ஹேம்லெட் குக்கிராமம் லெவலில் கூட நிறைய கேட்ரிங் காலேஜஸ் இருக்கு. பட் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, அல்லது வேறு துறைகள், அது பேராமெடிக்கல் கோர்சஸாக இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல அந்த கேட்டரிங் காலேஜ், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு மேலோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த முடித்த உடனே ரெஸ்யூம் கூட பிரிண்ட் எடுக்காமல்
கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த தம்பி ஒரு வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஒரு வருஷம் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ் சொல்லுவோம், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் முன்னாடி ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல் முன்னாடி இருக்கிறோம், அல்லது விமானத்தில் முன்னாடி இருக்கிறோம், அல்லது ஒரு இதில் வந்து கப்பல் துறையில் முன்னாடி இருக்கிறோம், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறோம். நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், எப்படி அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணணும்ட்டு. அப்படி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ், அதாவது பீவரேஜ் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி. ஸோ எந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து கிராஃப்ட் கோர்சஸ்லேயே சொல்லிக் கொடுப்போம். அதோட சேர்த்து டிப்ளமோ கோர்சஸ். எனக்கு வந்து ஒரு பட்டய படிப்பு வேணும், எனக்கு ஒரு 2 இயர் ஒரு டிப்ளமோ வேணும்னா அந்த ஒருவேளை அந்த குழந்தைங்கனால அந்த ஃபீஸ் கட்ட முடியும் சார், யூ கேன் கோ ஃபார் டிப்ளமோ கோர்சஸ். அந்த டிப்ளமோ கோர்ஸுங்கிறது ஒரு 4 செமஸ்டருக்கு 2 இயர்ஸ்க்கு. அதோட சேர்த்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு கிராஜுவேஷன், ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே போல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்சஸ் இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல அந்த கிருஷ்ணகிரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோர் தென் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லேபரேட்டரிஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்குமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும், ஹவுஸ் கீப்பிங்க்கும், ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும், ஃபுட் சர்வீஸ்க்கும் ஒரே நேரத்தில் ஒரு 200 மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கிக்கிறோம். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து இந்த இனாகரல் பண்ணுறது என்னென்னா இந்த ப்ரெஸ்ஸுடைய பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா பத்திரிகை நண்பர்களோட பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா யூடியூபர்ஸோட பிளஸ்ஸிங்ஸோட இவ்வளோ நாளாக கடந்த 37 வருஷமா எப்படி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அவர் கைகளால் உருவாக்கப்படுகிற இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே ஈக்குவல் பிளஸிங்ஸ் இருக்கு. இதுவும் அடுத்த கட்ட நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் 36 பிரான்ச்சஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதற்கு யார் 10th ஸ்டாண்டர்ட் லெவலாக இருந்தாலும் சரி, அல்லது 12th ஸ்டாண்டர்ட் லெவலாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது வேற லாங்குவேஜில் வேற ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே நாங்கள் கொடுக்குற 80% ஆஃப் ட்ரைனிங், அதாவது 80% ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், நாங்கள் கொடுக்குற 80% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் 20% தியரி ட்ரைனிங், அதோட சரி லாங்குவேஜஸ். ஏன்னா எப்படி ஒரு வீட்டுக்கு தமிழ் மொழி வந்து ஒரு கதவு மாதிரியே மாற்று மொழிகள் எல்லாம் ஒரு ஜெனலாக இருக்கும், அது போல வெவ்வேறு லாங்குவேஜஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் இங்கிலீஷோட, ஹிந்தியோட, மற்ற எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன், அதாவது படிச்சு முடிச்ச உடனே 2வது நாள் வந்து ஜாப் முடிச்ச உடனே we can give them opportunity. எதர் அண்ட் ஓவர்சீஸ் எங்கே போனாலும் சரி அதை நாங்களே வாங்கி கொடுத்துரும். எங்கள் சேலம் ஆர்ஆரோட குழுமமே அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால ஜாபுக்காக எங்கேயும் அலைய வேண்டியது. அதோட சேர்த்து ஃபைனல் இயர் வரும்பொழுது நாங்கள் அந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் சொல்லுவோம். நாங்கள் அதாவது ஃபைனல் இயர் வரும்பொழுது எங்களோட கன்சார்டியம் போட்டிருக்கிற ஹோட்டல்ஸ் நிறைய ஐடிசி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டல்களை நாங்கள் கன்சார்டியம் போட்டிருக்கோம், இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸோட கன்சார்டியம் போட்டிருக்கோம். இந்த கன்சார்டியம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து போயிட்டு எந்த விதமான ஃபியரோ பயமோ இல்லாமல் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். படிக்கும் போதே இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கும்போது வெளியில் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிற ஃபீலிங் இருக்காது. அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போயிடும். ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் ப்ராமிஸ் தட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கேட்டரிங் காலேஜை விட சேலம் ஆர்ஆரோட கேட்டரிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயனோட 100% பிளேஸ்மெண்ட்டோட ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதுக்கான சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சேலம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து சென்னையில வந்து ரெஸ்டாரண்டா மட்டும் இருந்தோம். இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகும். ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது என்ன அப்படி சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் அர்பன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோட டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ள 36 காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் சப்போர்ட் பண்ணணும்.
மீடியா அண்ட் பப்ளிக் பீப்புளை கேட்குறேன். தேங்க்யூ.